மிக்ஸி கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது இருக்கட்டும். சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி செய்யறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கணும். வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துங்க. நான் சேர்க்கலை. இந்தளவுக்கு வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு கடுகுலேருந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச மாவை தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு லேசாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி மாவு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இந்த தோசையும் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நேரமும் ரொம்ப மிச்சமாகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.